question second question, how do you differentiate homologous organs from analogous organs? ஆர்கன்ஸ்னா உறுப்புகள். இப்ப நம்ம உடம்புல கை கால்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம உடம்போட உறுப்பு. அந்த மாதிரி ஆர்கன்ஸை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஹோமோலாகஸ், இன்னொன்னு அனலாகஸ். அது ரெண்டுத்தையும் எப்படி பிரிச்சு காமிக்கலாம், எப்படி வகைப்படுத்தலாம்ன்றதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 275 உங்க புக்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் நான் இதை ஷார்ட்டா சொல்றேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் இங்க எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாயிண்ட்ஸ், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஹோமோலாகஸ்னா ஹோமோனா சேம்னு அர்த்தம், அதாவது காமன் ஆன்செஸ்டர்ஸ். அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து, ஒரே மாதிரியான முன்னோர்கள் கிட்ட இருந்து அந்த ஆர்கன்ஸ்லாம் அந்த உயிரினத்துக்கு வந்திருக்கும். இப்ப இதை நம்ம இந்த டயக்ராம் வச்சு பார்ப்போம், ரொம்ப ஈஸியா புரியும். இங்க 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஹேண்டு, கேட்டோட முன்னங்காலு, நெக்ஸ்ட் வேலோட பிளிப்பரு, வேல் நீந்தறதுக்கு உதவும் இது. நெக்ஸ்ட் பேட், பேட்னா நம்மளுக்கு தெரியும் வவ்வால், வவ்வாலுடைய ரெக்கை. இப்ப இந்த 4 வச்சுதான் நம்ம இந்த ஆன்சரே படிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப இது சேமா இருக்கு பாருங்க, இங்க கலர் சேமா இருக்கு பாருங்க. உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். பர்பிள் கலர்ல மேல இருக்கு, அதுக்கடுத்து ஒரு கலர்ல இருக்கு, அதுக்கடுத்து இன்னொரு கலர்ல இருக்கு. பார்த்தா வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா அதோடைய அமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதோட அடிப்படை அமைப்பு ரொம்ப சேமா இருக்கும். அதனால்தான் இதுக்கு பேர் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ். ஹோமோலாகஸ்னா அது காமனான ஆன்செஸ்டர்ஸ். அதாவது இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க, 4 limbs ஆஃப் மேமல்ஸ். மேமல்ஸ்னா பாலூட்டிகள். பாலூட்டும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து காமனா இது வந்ததுனால இதை ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் சொல்றாங்க. நம்ம இப்ப ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் நான் இதை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் அனலாகஸ். ஃபர்ஸ்ட் சிம்பிளா என்னன்னு சொல்றேன். அனலாகஸ்னா இப்ப இந்த 3 விஷயம் இருக்கு, 3 பறவையோட ரக்கைகள் இருக்கு. அந்த 3மே பறக்கிறதுக்கு தான் உபயோகப்படுத்தும். ஆனா அந்த 3தோட அமைப்பே வேற மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பே வரல பாருங்க. இந்த தேர்டுல வெறும் ரக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல அது உடம்புல ஜாயின் ஆகிற அந்த போன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோமோலாகஸ் படிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வரையணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அனலாகஸ்க்கு இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுங்க. இப்ப ஆன்சரை பார்க்கலாம். Homologous, the homologous organs are those which have inherited from common ancestors. காமன்னா பொதுவான முன்னோர்கள் கிட்ட இருந்து இன்ஹெரிட்டட், பெறப்பட்டதுன்னு அர்த்தம். வித் சிமிலர் டெவலப்மெண்டல் பேட்டர்ன் இன் எம்பிரியோஸ். எம்பிரியோனா கருன்னு அர்த்தம். அதுல அது உருவாகிற விதம், டெவலப் ஆகிற பேட்டர்ன், முறை சிமிலரா இருக்கும், சேமா இருக்கும். The 4 limbs of mammals, முன்னங்கால், அதாவது இப்ப மனிதரை எடுத்தோம்னா கை, அது மேமல்ஸ்ல இருக்கிறது ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கீழே பார்த்தோம். ஹியூமன் ஹேண்டு, ஃப்ரண்ட் லெக் ஆஃப் அ கேட்டு, கேட்டோடைய முன்னங்காலு, பிளிப்பர் ஆஃப் அ வேலு, வேல் நீந்தறதுக்கு உபயோகப்படுத்தும், பிளிப்பரு, பேட்டுடைய விங்கு, அதோடைய ரெக்கை. இது எல்லாமே லுக் டிசிமிலர், பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கும்னா இப்ப இது நீட்டா இருக்கு, இது அதை விட வேற வேற மாதிரி இருக்கு. இதுல இந்த பிரவுன் கலர் பார்ட் சின்னதா இருக்கு, இதுல பெருசா இருக்கு, இதுல வேற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது வித்தியாசமா இருக்கு. அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அது டிஃப்ரெண்டான வேலைகளை பண்றதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிச்சு. தேர் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் ஆர் சிமிலர். அது எப்படி வளருமோ, இது வளரும் முறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டெவலப்மெண்டல் பேட்டர்ன், அதுவும் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் சேம் தான். அது எப்படி வளருமோ அதோடைய முறை சேம். அதே போல பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன், அந்த எலும்புடைய பேசிக்கான அமைப்பு சேம். சிமிலர்னா சேம்னு அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, இதுல பர்பிள் இருக்கு, பர்பிள் கலர், பர்பிள் கலர், பர்பிள் கலர். அடுத்ததுல ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்ததுல அந்த கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கலர் தான் அதோடைய பேட்டர்ன், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர், அது சேமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனலாகஸ் ஆர்கன்ஸ். இப்ப இதுல பார்த்தோம்னா அது மாதிரி கலர் வைஸ் சேமாலாம் இருக்காது. The analogous organs look similar and perform similar functions. இப்ப பாருங்க, இது பார்க்கிறதுக்கு எல்லாமே ரக்க தான், பார்க்கிறதுக்கு ரக்க மாதிரி தான் இருக்கு எல்லாமே. அது எல்லாமே என்ன வேலை பண்ணும், சிமிலரான வேலையை தான் பண்ணும், பறக்கிறதுக்காக தான் உதவும். பெர்ஃபார்ம் செய்யும், சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ், ஒரே மாதிரியான வேலைகளை தான் செய்யும், அதாவது பறக்கிறதுக்கு உதவும். பட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆரிஜின். இந்த பறவையோட ரக்கையெல்லாம் ஒரே உயிரினத்துக்கிட்ட இருந்து வரல. நம்ம இப்போ ஹோமோலாகஸ்ல பார்க்கும்போது மேமல்ஸ் கிட்ட இருந்து வந்ததுன்னு பார்த்தோம். அது மாதிரி இது பொதுவான எந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து வரல, டிஃப்ரெண்ட் ஆரிஜின், வேற வேற உயிரினத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்னும் வித்தியாசமா தான் இருக்கு. த ஃபங்க்ஷன் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் பேட், விங்ஸ் ஆஃப் பேர்ட், விங்ஸ் ஆஃப் அன் இன்செக்ட், அது 3 தான் கொடுத்திருந்தாங்க. பேட்னா வவ்வாலு, பேர்டுனா ஏதோ ஒரு பறவை, இன்செக்ட்னா பூச்சி.
இது எல்லாத்துடைய ரக்கையும் ஃபங்க்ஷன் வந்து சிமிலர். அது எதுக்காக உபயோகப்படும்னா பறக்கிறதுக்காக தான் உபயோகப்படும். பட் தேர் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதோடைய பொதுவான அமைப்பு, அதாவது அடிப்படை அமைப்பு வந்து மாறும். அது வந்து காமனா இருக்காது. இப்ப இதுல பாருங்க, இந்த பர்பிள் கலர் வந்து எல்லாத்துலயும் இல்ல, அந்த போன் வந்து எல்லாத்துலயும் இல்ல. அப்ப வந்து இது பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கும், அதை தான் நான் இப்ப குரூப் பண்ணி 4 வார்த்தை தான். இதை மட்டும் புரிஞ்சு படிச்சிட்டீங்கனாலே இந்த ரெண்டுத்தையும் நீங்களா ஓனா கூட எழுதலாம். அந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆரிஜின் இல்லனா இன்னெரிட்டட் ஃப்ரம் ஸ்லாஷ்னு போட்டிருக்க. ஆரிஜினும் சொல்லலாம், இன்னெரிட்டட் ஃப்ரம்னு சொல்லலாம். இன்னெரிட்டட் ஃப்ரம்னா அதுல இருந்து வந்ததுன்னு அர்த்தம். இப்ப பொதுவான முன்னோர்கள் கிட்ட இருந்து இந்த ஆர்கன்லாம் வந்தது, அதாவது மேமல் கிட்ட இருந்து வந்ததுன்னு பார்த்தோமா, அதுதான் இன்னெரிட்டட் ஃப்ரம். ஆரிஜின்னாலும் எதுல இருந்து வந்தது அப்படின்னு தான் அர்த்தம். டிஃப்ரெண்ட் ஆரிஜின் அது அனலாகஸ்ல பார்த்தோம். ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான், ஆனா வேற வேற இடத்துல வேற வேற வார்த்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். செகண்ட் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் இல்லைன்னா டெவலப்மெண்டல் பேட்டர்ன் சொல்லலாம். இதை நீங்க எடுத்து பார்க்கலாம், கீழே இருக்கு. மோட் ஆஃப் டெவலப்மெண்ட்னா அது உருவாகும் விதம், அதே மாதிரி டெவலப்மெண்டல் பேட்டர்னால அது உருவாகும் முறை, ரெண்டும் ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். அதை நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்ல மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து சேம், இதுல டெவலப்மெண்டல் மோடு வந்து சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். இதை படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும், டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் பேட்டர்ன். இதுல டிஃப்ரெண்ட் வார்த்தை கொடுக்கலனாலும் அதை சேர்த்து தான் பார்க்கணும். அடுத்தது பேசிக் ஸ்ட்ரக்சர். பேசிக் ஸ்ட்ரக்சர்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கலர் வந்து நாலுத்துலயும் பொருந்தது பாருங்க, ஆனா அந்த கலர் வந்து அனலாகஸ்ல பொருந்தல. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹோமோலாகஸ்ல சேம், அனலாகஸ்ல டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் லுக் ஆஃப்டர் டெவலப்மெண்ட். டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இது டெவலப் ஆயிடுச்சு, பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நாளும் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு, ஷேப்ஸ்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா இது டெவலப் ஆன உடனே ஷேப்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரக்க பாருங்க, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி ஷேப் தான் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலர்னா சேம்னு அர்த்தம், டிசிமிலர்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஃபங்க்ஷன்ஸ் அது எதுக்காக உதவுதுன்னு பார்த்தா ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் வந்து இந்த நாலு வெவ்வேறு விஷயத்துக்காக உதவுது. ஆனா அனலாகஸ் ஆர்கன்ஸ் இந்த மூணுமே, இந்த ரக்கை எல்லாமே பறக்கிறதுக்கு தான் உதவுது. சோ இந்த ஆன்சர் படிக்கிறதுக்கு இந்த 4 பாயிண்ட் மட்டும், இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சா மட்டும் போதும், அந்த 2 டயக்ராம் தெரிஞ்சா போதும். ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸும் அனலாகஸ் ஆர்கன்ஸும் ஈஸியா எழுதலாம்.